ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி. முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல. விமானம் டேக் ஆஃப் ஆகி ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு குடியிருப்பு பகுதியில் விழுந்துருச்சு. அந்த குடியிருப்பு பகுதியில் மருத்துவர்கள் தங்கக்கூடிய ஒரு விடுதி இருக்கு. அதுல மாணவர்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. இது போய் அந்த குடியிருப்புல விழுந்த உடனே ஒன்றிய அரசனுடைய மோடி உள்ளிட்ட எல்லா அமைச்சர்களும் அங்கதான் இருக்கிறாங்க. இதே மோடி மணிப்பூருக்கு போகல, இல்ல ஒடிசா ரயில் விபத்து நடந்த போது போகல, கேரளா நிலச்சரிவுக்கு வரல, அல்லது தமிழகத்தினுடைய மழை வெள்ளம் காரணமா பாதிப்படைந்த போது வரல. இது குஜராத் அவங்களுடைய இந்துத்துவத்தினுடைய ஒரு சோதனை சாலைன்றதுனால அங்க போய் இந்தியாவில் இருக்கிற விமான நிலையங்கள் அத்தனையும் அதானிட்ட கொடுத்துட்டாங்க. அதானிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஃபண்டில் தான் அந்த விமான நிலையங்கள் மேம்படுத்தப்படும். இப்போ அதானிக்கு ஒரு விமான நிலையத்தை நடத்திய அனுபவமே இல்லை. ஆனால் மோடியினுடைய நண்பராக இருக்கிறதுனால அதானி விமான நிலையங்களை கைப்பற்றுவதை எதிர்த்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவினுடைய தொழிற்சங்க ஊழியர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்திருக்காங்க, போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. ஒன்றிய அரசு மோடிக்கு எதிராக பல ஊர்களில் சென்னை உள்ளிட்டு போராட்டங்கள் நடந்திருக்கு. ஒன்ஸ் தனியாருக்கு போயிருச்சு அப்படின்னாலே நிரந்தர ஊழியர்களை குறைத்து விட்டு ஒப்பந்த தொழிலாளிகளை பணியில் அமர்த்துவது, ஒரு கன்சாலிடேட்டட் பே போட்டு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. நிரந்தர தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை நீங்க கொடுக்க தேவையில்லை. அதுல ட்ரைனிங் ஆனவங்க எத்தனை பேர், ஆகாதவங்க எத்தனை பேர், இந்த கணக்கு நமக்கு தெரியாது. அரசு இதுல இருக்கும்போது அந்த ஊழியர்கள் ப்ரொஃபஷனலா இருப்பாங்க, அனுபவம் பெற்றவர்களா இருப்பாங்க. சம்பளமும் உங்களுக்கு உத்தரவாதமான ஒரு சம்பளம் வரும். பிரைவேட்டைசேஷன் வந்த பிறகு அது எதுக்கு கேரண்டி கிடையாது. விபத்துக்கு உள்ளாகிறதுக்கு முன்னாடியே இந்த மே டே அலர்ட் ஒரு அலர்ட் கொடுக்கப்பட்டதான்னு சொல்லப்படுது. இல்ல, அது எப்பவுமே ஒரு விமானத்துல பல தனியார் நிறுவனங்கள் பங்கேற்பாங்க. கேட்டரிங் ஒன்று இருப்பாங்க, ஒரு நிறுவனம். கிளீனிங் ஒரு நிறுவனமா இருக்கும். மெயின்டெனன்ஸ் ஒரு இதுக்கு கான்ட்ராக்ட் விடுவாங்க. அப்ப இதெல்லாம் வெற்றிகரமா நடக்குதா இல்ல தோல்வியில முடிஞ்சிருக்குதா? ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அவங்க கையை காட்டிடுவாங்க. கத்தார், எமிரேட்ஸ் எல்லாமே அரசு கையில தான் இருக்கு. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கூட அரசு கையில தான் இருக்கு. அவங்களே தான் நடத்துறாங்க. ஆனா ஒரு தொழில் முறையாக தரமாக நடத்துறாங்க. சென்னையில் மெட்ரோ பாலம் கட்டுறது கூட பார்த்தீங்கன்னா வட இந்திய தொழிலாளிகள் தான். அவங்க எவ்வளோ பேர் குவாலிஃபைடு என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. அது மேற்பார்வையிடுவதற்கு எத்தனை இன்ஜினியர்கள் இருக்கணும், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அதுவும் நமக்கு தெரியாது. மெட்ரோலையும் சில விபத்துகள் நடந்திருக்கு. இப்போ இந்தியாவை பார்த்தீங்க அப்படின்னா சீசன் டைமில் டிக்கெட்லாம் வேலை எங்கேயோ போயிடுது. இப்போ தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி ஜனவரி 1, கிறிஸ்மஸ் எல்லாம் வருது இல்லையா? அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வைக்கிறது தான் டிக்கெட். அது சாதாரண நாட்கள் 10,000 ரூபா 5,000 ரூபா இருந்ததுன்னா இந்த பண்டிகை காலங்களில் 25,000 ரூபா 30,000 ரூபா அப்படி உயர்த்துறாங்க. அதை கூட அரசு நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர், இடதுசாரி சிந்தனையாளர் திரு நாதன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். அஜித், நலமா இருக்கீங்களா? சார் நலமா இருக்கேன். ஸோ நேற்றைய தினம் இந்தியாவை உலுக்கிய ஒரு சம்பவம் நடைபெற்றது. என்ன அப்படின்னா, குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் பெரும் விபத்துக்கு உள்ளாயிருக்கு. சார் என்ன காரணம், பின்னணி என்ன சார்? என்ன காரணன்றது விசாரணைக்கு பிறகுதான் தெரியும். இந்த விமானம் அகமதாபாத்தினுடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் பன்னாட்டு விமான நிலையத்திலேருந்து லண்டனில் இருக்கக்கூடிய காட்விக் விமான நிலையத்துக்கு போகணும். இங்கே மதியம் கிளம்பி நைட்டு இந்திய நேரப்படி நைட்டு ஒரு 10-11 மணிக்கு போய் ரீச் ஆகிறது தான் அந்த விமானத்துடைய பிளானு. அந்த விமானம் போயிங் நிறுவனத்தினுடைய விமானம். மாடல் 7878 ட்ரீம் லைனர். அந்த விமானம் தான் விபத்துக்குள்ளாக இருக்குது. அதாவது டேக் ஆஃப் ஆகி ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு குடியிருப்பு பகுதியில் விழுந்துருச்சு. அந்த குடியிருப்பு பகுதியில் மருத்துவர்கள் தங்கக்கூடிய ஒரு விடுதி இருக்குது. அதில் மாணவர்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இது போய் மோதுது. ரெண்டாவது, இது லண்டன் போகிறதுனால அவங்களுடைய எரிபொருள் டேங்க் ஃபுல்லாக நிரப்பியிருக்காங்க, கிட்டத்தட்ட 100 டன். அப்புறம் வெளியே அகமதாபாத்தினுடைய டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸ். இது போய் அந்த குடியிருப்பில் விழுந்த உடனே ஒரு பெரிய பாம்பு வெடித்த மாதிரி வெடித்து கரும்புகையாக இருக்குது. ஒருத்தர் மட்டும் எமர்ஜென்சி எக்ஸிட்டை தள்ளிட்டு குதித்து தப்பியிருக்கிறாரு. மிச்சம் 241 பேர் இறந்துட்டாங்க. அதில் 12 பேர் க்ரூ மெம்பர்ஸ். மிச்சவங்க 230 பேர் பயணிகள். அதில் இந்தியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. யூகே அடுத்தது, அப்புறம் போர்ச்சுகீசியர்கள் 7 பேர். இப்படி அவங்க இறந்து போயிருக்கிறாங்க. இந்த விமானத்தில் இது மோதி விழுந்ததில் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எவ்வளோ பேர் இறந்தாங்க? இது வரைக்கும் ஒரு 270 ஏதோ சம்திங் பாடிஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கு.
அதில் எவ்வளோ பேர் மாணவர்கள், எவ்வளோ பேர் வந்து விமானத்தில் இருந்தவங்க அப்படின்றது இன்னும் கணக்கு தெரியல. ஆனால் விமானத்தை பொறுத்த வரைக்கும் 241 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. டாடா நிறுவனம் இறந்து போனவங்களுக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணத் தொகை வந்து வழங்கியிருக்குது. ஒன்றிய அரசனுடைய மோடி உள்ளிட்ட எல்லா அமைச்சர்களும் அங்கே தான் வந்து இருக்கிறாங்க. இதே மோடி வந்து மணிப்பூருக்கு போகலை, இல்லை ஒடிசா ரயில் விபத்து நடந்தபோது போகலை, கேரளா நிலச்சரிவுக்கு வரல, அல்லது தமிழகத்தினுடைய மழை வெள்ளம் காரணமாக பாதிப்படைந்த போது வரல. இது குஜராத் வந்து அவங்களுடைய இந்துத்துவத்தினுடைய வந்து ஒரு சோதனை சாலைன்றதுனால அங்கே போகிறத நம்ம குற்றம் சொல்லலை, போகிறது வந்து சரியான விஷயம். ஆனால் மற்ற இடங்களுக்கு வந்து ஏன் வரலை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அடுத்தபடியாக இந்த விபத்துக்கான சாத்தியமான காரணங்கள் வந்து என்னென்னலாம் இருக்கலாம். பறவைகள் மோதல் வந்து சொல்கிறாங்க. அகமதாபாத் விமான நிலையம் வந்து பறவைகள் மோதலுக்கு வந்து பெயர் பெற்ற ஒரு விமான நிலையம். கடந்த வருடம் மட்டுமே வந்து 38 சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. அந்த பறவைகள் வராமல் இருக்க ஒரு வெடி சத்தத்தை போட்டு வந்து விரட்டுவாங்க. இது வந்து ஒரு அரிதானது. இப்படி மோதி இருந்தால் இது வந்து அரிதானது. ரெண்டாவது வந்து ஹியூமன் எரராக இருக்கலாம். இந்த விமானம் போய் எரிக்கிறது, அப்படி விழுந்து நொறுங்கிறது மாதிரி ஒரு வீடியோ வந்து வந்திருக்குது. அதை பார்த்துட்டு நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த விமான இறக்கைகளில் வந்து ஃப்ளாப்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது நகரக்கூடிய ஒரு அமைப்பு. அது வந்து குறிப்பிட்ட டிகிரியில் வந்து நீங்கள் உயர்த்தும் போது விமானத்தை லிஃப்ட் பண்ணுறதுக்கு உதவி செய்யும். அதே போல் இறக்குவதற்கும் லேண்ட் பண்ணுறதுக்கும் வந்து அது வந்து உதவி செய்யும். அதில் ஏதோ வந்து மனித பிழை வந்து நடந்திருக்குதா, இல்லை அந்த ஃப்ளாப்ஸ் வந்து செயல்படலையா, இப்படி ஒன்று சொல்கிறாங்க. அடுத்தது எந்திர கோளாறு. 2 என்ஜினுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுவும் வந்து ரொம்ப ரேர்னு தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ட்ரீம் லைனர் வந்து போயிங்கினுடைய மாடல். இது வந்து கிட்டத்தட்ட 1100 விமானங்கள் வந்து உலகம் முழுவதும் பல விமான நிறுவனங்கள் வந்து பயன்படுத்தப்படுது. இந்த ட்ரீம் லைனர் இது வரைக்கும் விபத்துக்குள்ளானதில் இதான் வந்து ஃபஸ்ட் டைம். அதனால் போயிங்கும் ஒரு டீம் அனுப்பியிருக்குது, யூகேலேருந்து ஒரு டீம் இருக்குது, இங்கேயும் விமான விபத்துக்களை வந்து விசாரிப்பதற்கான ஒரு குழு இருக்குது. இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து விசாரிக்கிறாங்க. அடுத்தபடியாக போயிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் விபத்துக்குள்ளாகலையே தவிர, அதனுடைய மற்ற மாடல்கள் வந்து உலகம் முழுவதும் நிறைய விபத்துக்குள்ளாகி அதனுடைய பேர் வந்து ரிப்பேர் ஆகிருக்கு. இந்த விபத்து நடந்த உடனே போயிங்கினுடைய பங்கு சந்தைகள் வந்து ஒரு 8-10% வந்து விழுந்திருக்குது. ரெண்டாவது வந்து போயிங்கிலிருந்து நிறுவனத்தில் வேலை பார்த்து வெளியேறிய விசில் ப்ளோயர்ஸ் பல பேர் இங்கே வந்து சேஃப்டி மெஷர்ஸில் வந்து அவங்க எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து டிஸ்பியூட் ஆகிருக்குது. ஆனால் வந்து அமெரிக்காவினுடைய ஒரு செல்வாக்கு காரணமாக போயிங் நிறுவனத்தினுடைய விமானங்கள் வந்து இன்றைக்கி பறந்துக்கிட்டு இருக்கு. சில இது பிரச்சனைன்னு சொல்லி அவங்க வந்து ரிட்டர்ன் எடுத்து அதெல்லாம் சரி பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட பிரச்சனையும் அதில் வந்து முதல் கட்டமாக வந்து தெரியுது. அடுத்தபடியாக இந்தியாவில் இருக்கிற விமான நிலையங்கள் அத்தனையும் வந்து அதானிகிட்ட கொடுத்துட்டாங்க. அத்தனையும் இல்லை, பெரும்பாலான விமான நிலையங்கள் ஏர்போர்ட்ஸ் வந்து அதானி கையில் வந்து இருக்குது. அதானிகிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் ஃபண்டில் தான் வந்து அந்த விமான நிலையங்கள் வந்து மேம்படுத்தப்படுது. நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போட்டு மேம்படுத்திட்டு அப்படியே வந்து ஒரு தங்கவாத்து முட்டை போடுற நிலைமைக்கு வந்த பிறகு அதானிக்கு வந்து கையளிப்பு செய்கிறாங்க. இந்த அகமதாபாத் உள்ளிட்டு மும்பை, பூனே, திருவனந்தபுரம் இப்படி பல விமான நிலையங்கள் வந்து அதானியுடைய கண்ட்ரோலில் வந்து இருக்குது. இப்போ மும்பையிலலாம் வேற ஒரு நிறுவனம் வந்து அதை பராமரிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த நிறுவனத்தில் வந்து இடி ரைடு விட்டு, ஜிஎம்ஆர்னு நினைக்கிறேன், ரைடு விட்டு அந்த நிறுவனத்திட்டருந்து பிடுங்கி அதானிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பிரச்சனை. அதானி வந்து இந்த விமான நிலையங்களை கைப்பற்றுவதை எதிர்த்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவினுடைய தொழிற்சங்க ஊழியர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துருக்காங்க, போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. ஒன்றிய அரசு மோடிக்கு எதிராலாம் பல ஊர்களில் சென்னை உள்ளிட்டு போராட்டங்கள் வந்து நடந்திருக்குது. ஒன்ஸு தனியாருக்கு போயிடுச்சு அப்படின்னாலே நிரந்தர ஊழியர்களை குறைத்து விட்டு ஒப்பந்த தொழிலாளிகளை வந்து பணியில் அமர்த்துவது. ஒப்பந்த ஊழியர்களை ஒரு கன்சாலிடேட்டட் பே போட்டு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. நிரந்தர தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை வந்து நீங்கள் கொடுக்க தேவையில்லை. அதில் வந்து ட்ரைனிங் ஆனவங்க எத்தனை பேர், ஆகாதவங்க எத்தனை பேர், இந்த கணக்கு நமக்கு தெரியாது. அதே போல் வந்து ஏர் இந்தியா வந்து நேரு காலத்தில் வந்து நாட்டுடைமையாக்கப்படுது. அதன் பிறகு மோடி ஆட்சி காலத்தில் வந்து மீண்டும் அது வந்து டாட்டாவுக்கே வந்து கொடுக்கப்படுகிறது. டாட்டாவுக்கு கொடுக்கப்பட்ட பிறகும் இது நடக்குது. அதுக்கு முன்னாடி வந்து ஏர் இந்தியா வந்து நட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் எவ்வளோ பியூரோக்ரஸியினுடைய நிர்வாக சீர்கேடுகள் நிறைய இருக்குது. அதனால் இதை லாபகரமாக நடத்த முடியலை. அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்குறதே பெரிய வேலையாக இருக்குது, பெரிய சுமையாக இருக்குது, இப்படிலாம் வந்து சொன்னாங்க. ஆனால் அரசாங்கத்திட்ட இருக்கிற வரைக்கும் ஏர் இந்தியா வந்து கல்ஃப் வாராக இருக்கட்டும், ஆப்கான் வாராக இருக்கட்டும்,
பல போர்கள் நடந்த போது வெளிநாடுகள்லேருந்து மத்திய கிழக்கிலிருந்து இந்தியர்களை வந்து கூட்டிகிட்டு வருவதற்கு வந்து ஆயிரக்கணக்கில் கூட்டிகிட்டு வருவதற்கு வந்து பயன்பட்டது. இப்போ ரீசெண்டாக கூட அமெரிக்காவில் வந்து இந்தியர்களை திருப்பி அனுப்பும்போது ஏர் இந்தியா விமானம் இருந்தால் கூட போய் கூட்டு வந்துடலாம்ல முடிஞ்சா. ஏர் இந்தியா இந்தியா கையில் இருந்து நம்ம கூட்டு வந்திருக்கலாம். இப்போ நீங்கள் ஏர் இந்தியாவை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு கட்டணம் செலுத்தணும். அதனால் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு லாப நோக்கமற்ற அமைப்பாக இருந்ததுனால இந்த சேவையெல்லாம் செய்ய முடிஞ்சது. இப்போ டாட்டா கையில் வந்த பிறகு, டாட்டா கைப்பற்றின பிறகே வந்து அந்த பைலட் இன்டர்வியூக்கெலாம் மற்ற தனியார் நிறுவனங்களுடைய பைலட்லாம் லீவ் போட்டுட்டு இன்டர்வியூக்கு போனாங்க. அப்படி ஒரு போட்டி வந்து இருக்குது. டாட்டாவை நமக்கு வந்து சம்பளம் கொடுப்பாரு. ஆனால் டாட்டா வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஏர் இந்தியாவிலையும் வந்து நிறைய ஒப்பந்த தொழிலாளிகளை வந்து பணியில் அமர்த்தி நிரந்தர தொழிலாளிகளை வந்து குறைச்சிருக்கிறாங்க. இதன் மூலம் வந்து காஸ்ட் கட்டிங் செய்து இப்போ லாபம் பார்க்குற நிலைமையில் வந்து ஏர் இந்தியா வந்து இருக்குது. இதனால் தனியார் மயத்தினுடைய பிரச்சனைகளை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் அரசு இதில் இருக்கும்போது வந்து அந்த ஊழியர்கள் வந்து ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க, அனுபவம் பெற்றவர்களாக இருப்பாங்க, சம்பளமும் உங்களுக்கு வந்து உத்தரவாதமான ஒரு சம்பளம் வந்து வரும். ப்ரைவேட்டைசேஷன் வந்த பிறகு அது எதுக்கும் வந்து கேரண்டி கிடையாது. இப்போ டாட்டா ஏர் இந்தியான்னு மட்டும் இல்லை, பல தனியார் நிறுவனங்களில் வந்து இன்றைக்கி மெஜாரிட்டியாக வேலை பார்க்குறது வந்து இந்த ஒப்பந்த தொழிலாளிகள் தான் வேலை பார்க்குறாங்க. இது ஒரு பிரச்சனை. அடுத்தபடியாக வந்து போயிங் வந்து இதில் அமெரிக்காவினுடைய ஒரு வெளியுறவு கொள்கை அழுத்தத்தினால பல நாடுகளில் போயிங் விமானம் இருக்குது. இப்போ ஏர் இந்தியாவிலே எடுத்துட்டிங்கன்னா ஒரு பாதி வந்து ஏர்பஸ் விமானம், பாதி வந்து போயிங் விமானம் இருக்குது. ஏர்பஸ் என்பது வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஃப்ரான்ஸு, ஸ்பெயின், யூகே, ஜெர்மனி இவங்களுடைய கூட்டு முயற்சியில் உருவாக்கப்படுகின்ற விமானம். அந்த விமானம் விபத்துக்குள்ளாக இருந்தால் கூட போயிங் அளவுக்கு ஆகலை. ரெண்டாவது, ஏர்பஸ் விபத்துக்கள் நடந்த போது வந்து அவங்க முறையாக விசாரணைக்கெலாம் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. போயிங் அந்த அளவுக்கு கொடுக்கறதில்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்குது. அடுத்தபடியாக உலகத்தில் வந்து விபத்தே இல்லாத விமான நிறுவனங்கள் இருக்குதானா, அதுவும் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் வந்து குவாண்டாஸ் அப்படின்னு ஒரு விமான நிறுவனம் இருக்குது. அது வந்து 1951 முதல் உயிரிழப்பு கொண்ட விபத்துகள் எதுவும் இல்லை. அதே மாதிரி வந்து ஃபின்லாந்தில் இருக்கக்கூடிய ஃபின்ஏர், அதுவும் 1963 ஆக்சிடெண்ட்டோ உயிரிழப்போ வந்து இல்லை. இது இல்லாமல் வந்து கத்தார் ஏர்வேஸு, எமிரேட்ஸு இவங்கெல்லாம் வந்து கடுமையான பாதுகாப்பு நடைமுறையை வந்து கடைபிடிக்கிறாங்க. டிக்கெட் விலை அதிகம், ஆனால் சேஃப்டி மெஷர்ஸில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதில்ல. இந்த நிறுவனங்கள்லாம் விபத்து இல்லாமல் வந்து உலகம் முழுவதும் வந்து பிஸியான ஒரு நிறுவனமாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கூட வந்து ஒரு விமானம் வந்து ரன்வேல பிரச்சனையாகி ஒரு ஆக்சிடெண்ட் ஏற்பட்டதை தவிர்த்து விட்டு பார்த்தா அதுவும் வந்து இந்த மாதிரி விபத்துக்கள் இல்லாமல் வந்து இருக்குது. ஆனால் ஏர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி விபத்து என்பது வந்து நிறையவே நடந்திருக்கு. 1953, 1966, 1970, 1985 வந்து கனடாவிலேருந்து புறப்பட்ட விமானம் வந்து காலிஸ்தான் தீவிரவாதிகளால் குண்டு வெடித்து வந்து இறந்து போகிறாங்க 329 பேர். அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மிச்சம்லாம் வந்து ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் தான். 1988 வந்து இந்தியன் ஏர்லைன்ஸு, இதில் வந்து போயிங் விமானங்கள் தான் வந்து நிறைய இருக்குது. 2020 வந்து கோழிக்கோட்டில் வந்து ரன்வேயை தாண்டி விபத்து நடந்ததால் 21 பேர் உயிரிழப்பு. அப்புறம் வந்து இப்போ கடைசியாக வந்து அகமதாபாத். இப்படி ஏர் இந்தியாவுக்கு முன்னாடியே வந்து விபத்து என்பது வந்து நிறைய நடந்திருக்குது மற்ற நிறுவனங்களோடு ஒப்பிடும்போது. இதில் வந்து பல விமானங்கள் வந்து வயசான விமானங்கள், இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியை வந்து அப்டேட் ஆகாத விமானங்கள் இதெல்லாம் கூட வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஈரான் போன்ற நாடுகள்லாம் வந்து பொருளாதார தடை இருக்கிறதுனால அவங்க விமானங்கள் வந்து 70களில் வாங்கின விமானங்களை வச்சு இன்றைக்கி ஓட்டிகிட்ருக்காங்களே தவிர ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கூட அவங்க வந்து வாங்க முடியாது. நமக்கு அந்த மாதிரி நிலைமை இல்லை. ஆனாலும் இதெல்லாம் எவ்வளோ செஞ்சுருக்காங்க அப்படின்றது வந்து கேள்விக்குறி. அதே மாதிரி வந்து போயிங்கில் வந்து இந்த ட்ரீம் லைனர் இருக்கு இல்லையா, இது உலகம் முழுவதும் 1100 விமானங்கள் வந்து பறக்குது. இதுதான் முதல் விபத்து. ஆனால் மற்ற மாடல்கள் 737 கிளாசிக் ஆக்சிடெண்ட் ஆகி இது வரைக்கும் 494 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. 737 நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அந்த ஃப்ளைட்டு விபத்துகளில் வந்து 754 உயிரிழப்புகள் நடந்திருக்கு. 737 மேக்ஸ் இது வந்து 189 உயிரிழப்பு. அதுக்கு பிறகு எத்தியோப்பியாவில் 157, மொத்தம் 346 உயிரிழப்புகள். ஏர்பஸோடு ஒப்பிடும்போது போயிங்கினுடைய இது வந்து அதிகமாக இருக்குது. அப்போ போயிங்கினுடைய விசில் ப்ளோயர்ஸ் வந்து அவங்க எப்படி காரணம் அப்படின்றது வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அதாவது வந்து குறிப்பாக வந்து 73 மேக்ஸ், 787 ட்ரீம் லைனர் உற்பத்தியில் வந்து பாதுகாப்பு தரங்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதா வந்து முன்னாள் ஊழியர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. இதனால் வந்து போயிங்க்கு வந்து $20 பில்லியன் மேலே வந்து இழப்பு ஏற்பட்டது. இது சமயத்தில் அப்பப்போ வந்து நடக்குது. ஏர்பஸ் வந்து இந்த மாதிரி வந்து
இந்த அளவு சர்ச்சையில் வந்து மாட்டலை அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்தபடியாக வந்து நீங்கள் மற்ற போக்குவரத்தை விட விமான போக்குவரத்துக்கு வந்து இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்பது வந்து கராராக அந்த புரோட்டோக்கால் படி வந்து செய்வாங்க. ஒரு விமானம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெளிப்புறத்தில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு ஆய்வு செய்வாங்க. அதுக்கு பிறகு வந்து டேங்கு எல்லாம் ஃபுல்லாக இருக்கா, கசிவு இருக்கா, இதை பார்ப்பாங்க. ரெக்கைகள் வந்து எப்படி இருக்குது, ஏதாவது ஃபாரின் ஆப்ஜெக்ட் வந்து ஏதாவது பட்டிருக்கா, அந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. அதன் பிறகு வந்து பைலட் வந்த பிறகு அவருடைய இன்டர்ஃபேஸில் வந்து எல்லாமே வந்து சரியாக இருக்குதா, அது வந்து சாஃப்ட்வேரே உங்களுக்கு வந்து சொல்லிடும் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. அதை வந்து செக் பண்ணுவாங்க. ஒரு விமானம் ஒரு ட்ரிப் அடிக்குது, இப்போ டெல்லியிலேருந்து அகமதாபாத் வருது, அகமதாபாத்லேருந்து லண்டன் போகுது அப்படின்னா இந்த ட்ரிப்பு முடிஞ்ச பிறகு ஒரு குறுகிய கால சோதனை வந்து நடக்கும். ஒரு 400 மணி நேரம் 500 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு சொன்னால் அந்த விமானத்தை வந்து அங்குலமாக டீப்பாக வந்து ஆய்வு செய்வாங்க. இது இருக்குது. இந்த ஆய்வுகள் எல்லாமே வந்து அப்புறம் பயணங்களுக்கு இடையிலான ஆய்வு, டெய்லி செக்கு, இப்படி வந்து பல ஆய்வுகள் இருக்குது. இந்த டீப்பான ஆய்வு வந்து ஏ செக் சி செக்குன்னு சொல்கிறாங்க. 600 மணி நேரம் பறந்தது பிறகு. இப்போ தனியார் மயமான பிறகு ஏர் இந்தியாவில் இப்படி ப்ரொஃபஷனலான ஊழியர்கள் இருக்கிறார்களா, அவங்க வந்து இது முறையாக செய்கிறார்களா, அவங்க ஒப்பந்த தொழிலாளிகளா நிரந்தர தொழிலாளிகளா, சோதனை கூட செஞ்சுருப்பாங்க, ஆனால் அனுபவம் வாய்ந்தவர்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து விசாரணைக்கு பிறகு தான் தெரிய வரும். இதில் இப்போ டாட்டாவை பொறுத்த வரைக்கும் வந்து மோடியோட நெருக்கமானவர் தான். நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் வந்து நானோ காருக்கு பிரச்சனை ஏற்பட்ட பிறகு நான் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புனேன், உடனே டாட்டா வந்து நானோ ஆலையை வந்து குஜராத்துக்கு கொண்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே போல் ஏர் இந்தியா வந்து தூக்கி அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாம் பார்க்கும்போது அதில் நமக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. அதே போல் வந்து அந்த விமான கட்டுப்பாட்டு அறை இருக்கு இல்லையா, அங்கேருந்தும் அந்த புரோட்டோக்கால் படி வந்து எல்லாம் செக் பண்ணிட்டு தான் வந்து அனுப்புவாங்க. அது டேக் ஆஃப் ஆனாலும் சரி, லேண்டிங் ஆனாலும் சரி, அவர்களும் அதை வந்து முறையாக வந்து கடைபிடிப்பாங்க. இந்த விபத்துக்கு உள்ளாகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மே டே அலர்ட்னு ஒரு அலர்ட் கொடுக்கப்பட்டதான்னு சொல்லப்படுது. இல்லை, அது எப்போவுமே வந்து விமானம் வந்து ஒரு பிரச்சனையில் விழும்போது உயிர் ஆபத்து இருக்குது, ஆக்சிடெண்ட் ஆபத்து இருக்குதுன்னா மேடேன்னு வந்து சொல்லுவாங்க. அதனுடைய பொருள் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஆபத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம், அத்தோடு வந்து சிக்னல் துண்டிக்கப்பட்டுருச்சு, அதுக்கு பிறகு வந்து எந்த கான்டாக்ட் இல்லை, இது டேக் ஆஃப் ஆகி ஒரு நிமிடத்துக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருது. அந்த விமானம் வந்து அந்த ஆல்டிடியூடுன்னு சொல்லக்கூடிய உயரத்தை வந்து அடைய முடியலை. அது வந்து ரொம்ப தாழ்ந்த மட்டத்திலேயே ஒரு சில 100 அடிகளில் பறந்து போய் அந்த குடியிருப்பு பகுதியில் மோடி வந்து விபத்து ஆயிடுச்சு. இப்போ பிளாக் பாக்ஸ் வந்து கிடைச்சா கூட அந்த மேடையை தாண்டி வந்து அங்கே எதுவும் பதிவாகிருப்பதற்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. அதனால் இவங்க வந்து இந்த விசாரணை குழு, இப்போ அமெரிக்கா ஒரு டீம், போயிங் ஒரு டீம் அனுப்பியிருக்கிறாங்க, யூகே ஒரு டீம் அனுப்பியிருக்கிறாங்க. யூகே வந்து ஒரு 40-50 பயணிகள் இருக்கிறாங்க இறந்து போனதில். அப்புறம் வந்து இந்தியாவினுடைய விமானங்களில் ஆக்சிடென்ட் இருந்தாலும் ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு குழு இருக்குது. இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த உண்மையை கண்டுபிடிச்சாதான் உண்மையான இது என்னன்னு நமக்கு வந்து தெரியும். ரெண்டாவது, விமான நிறுவனங்கள் வந்து இன்னென்ன புரோட்டோக்கால் விதிமுறைகளை வந்து கடைபிடிக்கணும்னு சொல்லி பல விதிமுறைகள் இருக்குது. டிஜிசிஏ இந்தியா வச்சுருக்கிறது, அமெரிக்கா வந்து எஃப்ஏஎஃப்ஏ, அடுத்தது இஏஎஸ்ஏ வந்து ஐரோப்பா, இதெல்லாம் ஒரு ஒழுங்குமுறை அமைப்புகள். இதுபடி வந்து அந்த விமானங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டே வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் இங்கே வந்து செஞ்சுருக்காங்களா, இதெல்லாமே ஒரு கேள்வி இருக்குது. அதனால் வந்து தனியார் மயம் ஆன பிறகு ரெண்டாவது வந்து பைலட்டுகளுக்கு வந்து குறிப்பிட்ட மணி நேரம் வந்து அவங்களுக்கு வந்து இடைவெளி கொடுக்கணும், ஓய்வு கொடுக்கணும். ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஓட்டிட்டார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு குறிப்பிட்ட காலம் வந்து ஓய்வு கொடுக்கணும். அந்த ஓய்வு இருந்தால் தான் அவர் வந்து ஓட்ட முடியும். அதனால் விமானத்தினுடைய பாதுகாப்பு, மெயின்டெனன்ஸு, பராமரிப்பு, இதுக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அதுதான் அந்த விமானத்திற்கு வந்து ஒரு ஆபத்துக்களை தவிர்க்கக்கூடிய ஒரு வழிமுறை. இப்போ இந்த பைலட்டுகள்லாம் வந்து எவ்வளோ நேரம் இடைவெளியில் வந்து வேலை செய்கிறாங்க, எப்போ அவங்களுக்கு ஓய்வு கொடுக்குறாங்க, இதையெல்லாமே வந்து விசாரிப்பாங்க. அது வந்து அந்த ப்ரொசீஜர் படி கடைபிடிக்கப்பட்டதா. இப்போ நம்ம ரயில்வே லோக்கோ பைலட்டுகள் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஓய்வே இல்லாமல் வந்து வேலை வாங்குறது. அவர் இருப்பிடத்தில் வந்து ட்ரெயின் ஏறினார்னா கிட்டத்தட்ட 1 வாரம் கழித்து தான் அவர் வந்து திரும்ப வர்ற மாதிரி இருக்குது, இல்லை 3 நாள் கழித்து வர்ற மாதிரி இருக்குது. அப்போ தொடர்ந்து வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரெயின் ஓட்டிகிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு மைக்ரோ ஸ்லீப் மாதிரி ஒன்று வரும். ஒரு வினாடியில் வந்து அப்படி தூக்கம் வந்துட்டு போகும். அப்படி போயிட்டுனாலே வந்து நீங்கள் உங்களுடைய கவனம் வந்து சிதறடிக்கப்படும். இது ஒன்று. அதே ரயில்வேயில் வந்து மோதலை தவிர்ப்பதற்காக வந்து கவாச் தொழில்நுட்பத்தை வந்து பொருத்தணும் அப்படின்னா அதுக்கு போதிய நிதியை வந்து இந்திய அரசு வந்து ஒதுக்கலை.
மாறாக வந்து புல்லட் ட்ரெயின் வந்து அகமதாபாத்துக்கும் புனேக்கு விடுறோம், அதுக்கு வந்து லட்சத்துக்கு மேலே கோடிகளை வந்து அதுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. அதனால் ரயில்வேல என்ன நடக்குதோ அது வந்து விமானங்களே நடக்குதா அப்படின்றது இந்த விசாரணைக்கு பிறகு வந்து தெரிய வரும். பொதுவாக வந்து விமானங்களில் வந்து பரிசோதனைகள் இதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா வானத்தில் பறக்கிறதுனால அதுக்கு எந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டமும் இல்லை. நீங்கள் தரையில் நடக்கக்கூடிய விபத்துகளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் டக்குன்னு வந்து வந்துட முடியும். ஒரு ரயிலே வந்து தடம் புரளுது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பாத்திர முடியும். ஆனால் நீங்கள் வானத்தில் பறக்கிற விமானத்துக்கு வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதனால் அங்கே வந்து சேஃப்டி மெஷர்ஸ் வந்து ரொம்ப சிவியராகவும் சின்சியராகவும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் இது விசாரணைக்கு பிறகு தான் இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வரும். இந்த தனியார் மயமாகவே இருந்தாலும் ஊழியர்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்கணும், ஊழியர்கள் வந்து இந்த அளவு பயிற்சி பெற்றவங்களாக இருக்கணும், அவங்க நிரந்தர ஊழியர்களாக வந்து இருக்கணும், அவங்க சங்கம் வைத்துக் கொள்வதற்கு வந்து அனுமதி கொடுக்கணும். இதையெல்லாம் செய்தால் மட்டும்தான். இப்போ சங்கம் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் பிரச்சனைகள்லாம் பக்காவாக நடக்கும். நீங்கள் நிர்வாகத்தோட பிரச்சனை வந்தால் தொழிலாளி புகார் கொடுக்குற மாதிரி அவர் வேலையை ஒழுங்காக செய்கிறாரா அப்படின்றதையும் வந்து சங்கம் வந்து கணக்கில் எடுத்துக்கும். எல்லாம் இப்போ ப்ரைவேட்டைசேஷன் ஆன பிறகு வந்து தொழிற்சங்கங்களே வைக்கக்கூடாது அப்படின்ற நிலைமை வந்து உருவாகிட்டு இருக்குது. அதனால் வந்து இது தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் அதோடையும் இந்த பிரச்சனை வந்து சம்மந்தப்பட்டிருக்குது. ரெண்டாவது, ஒரு விமானத்தில் வந்து பல தனியார் நிறுவனங்கள் வந்து பங்கேற்பாங்க. கேட்ரிங் வந்து ஒன்று இருப்பாங்க, ஒரு நிறுவனம். கிளீனிங் வந்து ஒரு நிறுவனமாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு இதுக்கு கான்ட்ராக்ட் விடுவாங்க. ஓவராலாக வந்து அதானிட்டு வந்து இருக்கும், சப்கான்ட்ராக்ட் வந்து விடுவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து வெற்றிகரமாக நடக்குதா இல்லை தோல்வியில் முடிஞ்சிருக்குதா? ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அவங்க வந்து கையை காட்டிடுவாங்க, நாங்கள் காரணம் இல்லை அவங்க. இப்போ முன்னாடி வந்து இங்கிலாந்தில் வந்து ஒரு விமானத்தில் வந்து எஸ்கலேட்டர் வேலை செய்யலைன்னு சொல்லி ஒரு குழந்தை ஏதோ இறந்து போச்சு. அதுக்கு அந்த விமான நிறுவனம் என்ன சொல்லிடுச்சுன்னா, எஸ்கலேட்டர் டிபார்ட்மெண்ட் வந்து இன்னொரு கம்பெனி, அதனால் வந்து இதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இது எல்லாமே வந்து விசாரிக்கணும், ஆய்வு செய்யணும். இந்த விபத்து என்பது வந்து ஒரு அதிர்ச்சிகரமான விபத்து, இந்தியாவே உலுக்கி இருக்குது. இந்த ஏர் இந்தியா இதுக்கு முன்னாடி நிறைய விபத்துகள் நடந்திருந்தாலும் சமீபத்து ஆண்டுகளாக வந்து பெரிய விபத்துகள் வந்து எதுவும் நடக்கலை. ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு பத்தியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு பெரிய விபத்து தான். எப்படி வந்து எமிரேட்ஸோ, கத்தார் ஏர்லைன்ஸோ, குவாண்டாஸோ, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோ அவங்க நிறுவனங்கள் வந்து விபத்து இல்லாமல் எப்படி நடத்துகிறாங்க, அதே போல் ஒரு விபத்து இல்லாமல் நடத்தக்கூடியதை வந்து இவங்க ஏன் செய்ய முடியலை? இதையெல்லாம் ஒப்பிட்டு வந்து ஆய்வு செய்யணும். இதை பொருத்தமான வல்லுநர்கள் வந்து இதை பற்றி கருத்து சொல்லணும். அப்போ தான் அந்த முழு உண்மை நமக்கு வந்து தெரியும். இப்போ மோடியே அங்கே நேரில் போயிட்டதுனால ஒன்றும் மாறிட போகிறதில்ல. அந்த ஆக்சிடெண்ட் வந்து இந்த விசாரணைக்கு பிறகு தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. அதான் இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் இதான் விஷயங்கள். ஏன்னா நீங்கள் முன்னாடியே குறிப்பிட்ட போது இந்த போயிங் விமானம் வந்து பலமுறை வந்து இந்த விபத்துக்குள்ளாக இருக்கு இல்லையா? சில மாடல்ஸ் இது வரைக்கும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா? போயிங் விமானம் எடுத்திருக்காங்க. சில இடங்களில் வந்து அதை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க, சில இடங்களில் வந்து அதை அந்த விமானம் பறக்கிறத நிறுத்தி வச்சுருக்காங்க, அப்படிலாம் செஞ்சுருக்காங்க. பொதுவாக போயிங்கினுடைய நற்பெயர் வந்து கெட்டு போயிருக்கிறது அப்படின்றது வந்து உண்மை. அதனால் இப்போ மார்க்கெட் வந்து ஏர்பஸ்ஸை நோக்கி திரும்புது. ஏர்பஸ் வந்து ஒரு ஐரோப்பிய நாடுகளினுடைய கூட்டு முயற்சி. அதுலேயும் மிகப்பெரிய விமானங்கள், இந்த கண்டம் விட்டு கண்டம் போகக்கூடிய விமானங்கள் அதுவும் தயாரிக்கிறாங்க. குறுகிய தூர விமான பயணங்களுக்கான மாடலும் வந்து தயாரிக்கிறாங்க. போயிங்கும் தயாரிக்குது. ஆனால் போயிங்கு சர்ச்சைக்குள்ளான மாதிரி வந்து ஏர்பஸ் வந்து அந்த அளவுக்கு சர்ச்சைக்குள்ளாகலை. அவங்க ஓரளவு டிரான்ஸ்பரன்சி வந்து அவங்கள்ட்ட வந்து இருக்குது. இப்போ கூட டாட்டா வந்து போயிங்கிட்ட வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு வந்து பல 10 விமானங்கள் வாங்குவதற்கு வந்து அவர் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறாரு. அதனால் அதெல்லாம் அவங்க வந்து பரிசீலிப்பாங்க அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் முன்னாடி குறிப்பிட்ட போது முக்கியமாக வந்து தனியார் மயம், தாராளமயம், இந்த விமானத்துறை வந்து தனியார் மயமாக்கப்பட்ட பிறகு ஏற்பட விபத்து இருக்கு இல்லையா, ரொம்ப அதிகம் குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ கத்தார் போன்ற நாடுகளில் வந்து விமானத்துறை வந்து அரசு கையில் இருக்கா இல்லை தனியார் கிட்ட இருக்கா, இல்லை அங்கே விபத்து நடைபெறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? கத்தார், எமிரேட்ஸ் எல்லாமே அரசு கையில் தான் இருக்குது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கூட அரசு கையில் தான் இருக்குது. அவங்களே தான் வந்து நடத்துகிறாங்க. ஆனால் ஒரு தொழில் முறையாக வந்து தரமாக வந்து நடத்துகிறாங்க. எமிரேட்ஸ் வந்து டிக்கெட் அதிகம், கத்தார் ஏர்வேஸும் டிக்கெட் அதிகம். அவங்க வந்து நீண்ட தூரத்த பயணங்கள், உலகம் முழுவதும் பல நகரங்களுக்கு போகக்கூடிய வெற்றிகரமான விமான நிறுவனங்களாக வந்து அது இருக்குது. ஒரு ப்ரீமியம் சர்வீஸ்னு வச்சுக்கங்களேன். அங்கே அந்த மாதிரி நிறுவனங்களுடைய இது வந்து இங்கே ஏன் வந்து இல்லை, அப்படி ஒரு பாதுகாப்பு வந்து இங்கே ஏன் இல்லை, உத்தரவாதம் ஏன் கொடுக்க முடியல அப்படின்றத பற்றி நம்ம வந்து மக்கள் வந்து யோசிக்கணும். விமானத்தில் பயணம் செய்கிறதுன்றது இப்போ அதிகரிச்சிருக்கு. நடுத்தர வர்க்கம் வரைக்கும் இப்போ சாதாரணமாக பயன்படுத்துகிறாங்க.
இப்போ அதில் வந்து பட்ஜெட் விமானங்கள் இருக்குது, கட்டணம் குறைவாக வந்து வசூல் பண்ணுறாங்க. அந்த விமானங்கள்லேயும் இந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பொருத்தமாக வந்து பின்பற்றப்படுகிறதா, அதையும் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது வந்து அவசியம். ஒட்டுமொத்தமாக இந்திய விமானங்கள், இந்திய விமான நிலையங்கள் இதை பற்றி ஒரு மீளாய்வு செய்து இதில் வந்து தனியார் மயம் வந்து ஏற்படுத்தியிருக்கிற பாதிப்பு வந்து என்ன, அதை வந்து நம்ம மீள முடியுமா, அதை சரி பண்ண முடியுமா, தனியாராகவே இருந்தாலும் கூட அவர்கள் வந்து நிரந்தர ஊழியர்கள் அதிகமாகவும் ஒப்பந்த தொழில்கள் வந்து ஒரு பயிற்சிக்காக வேணா வரலாம். ஒரு சீனியர் இருக்கும்போது ஒரு ஜூனியர் வந்து ட்ரைனிங் எடுக்கலாமே தவிர ஜூனியர்கிட்டே ஒப்படைச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, அது வந்து பிரச்சனை. இப்போ இங்கே கூட நம்ம சென்னையில் மெட்ரோ பாலம் கட்டுறது கூட பார்த்தீங்கன்னா வட இந்திய தொழிலாளிகள் தான். அவங்க எவ்வளோ பேர் குவாலிஃபைடு என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. அது மேற்பார்வையிடுவதற்கு எத்தனை இன்ஜினியர்கள் இருக்கணும், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அதுவும் நமக்கு தெரியாது. மெட்ரோலையும் சில விபத்துகள் வந்து நடந்திருக்கு, நேற்று ஒன்று நடந்திருக்கு, முன்னாடி நடந்திருக்கு. அப்போ அதை எல்லாமே வந்து இப்போ மெட்ரோ வந்து எல்என்டிகிட்ட விடுது. எல்என்டி வந்து ஒவ்வொரு துறையாக பிரித்து வந்து சப் கான்ட்ராக்ட் விடும். பொக்லைன் ஒருத்தனுக்கு, இன்னொரு பெரிய ட்ரக் லாரி வந்து இன்னொரு கம்பெனிக்கு, இப்படி வந்து போகிறதுனால வந்து ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு நிர்வாக முறை என்பது வந்து குறைஞ்சி போகுது. அது வந்து தனியார் மையத்தினுடைய ஒரு கெடுதி அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம், விசாரணை முடிவுகள் என்ன வருது அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ அதானிக்கு வந்து ஒரு விமான நிலையத்தை வந்து நடத்திய அனுபவமே இல்லை. ஆனால் மோடியினுடைய நண்பராக இருக்கிறதுனால அவங்க அள்ளி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் வந்து டாட்டாவுக்கும் வந்து ஏர் இண்டியா வந்து தாரை வார்த்துருக்குறாங்க. டாட்டா வந்து இப்போ அது ப்ராஃபிட் காமிச்சிருச்சு. எப்படி அரசிட்ட இருக்கும்போது நட்டமாக ஓடி டாட்டா வந்தவுடனே லாபகரமாக இருக்குன்னா அந்த காஸ்ட் கட்டிங் தான். நீங்கள் வந்து ஊழியர்கள் வந்து ஒப்பந்த தொழிலாளிகள் அதிகமாக எடுத்ததன் காரணமாக தான் அவர்கள் வந்து லாபம் காட்ட முடிந்ததே தவிர, மற்றபடி விமான நிறுவனங்கள் என்பது பொறுத்தவரைக்கும் ஒரு ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். ஒரு சீசனில் கூட்டம் வரும், ஒரு சீசனில் வராது. இப்போ இந்தியாவை பார்த்தீங்க அப்படின்னா சீசன் டைமில் டிக்கெட்லாம் வேலை எங்கேயோ போயிடுது. அதை கூட இவங்க கட்டுப்படுத்த மாட்டேன்றாங்க. இப்போ தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி ஜனவரி 1, கிறிஸ்மஸ் எல்லாம் வருது இல்லையா, அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வைக்கிறது தான் டிக்கெட்டு. அது வந்து சாதாரண நாட்கள் வந்து 10,000 ரூபா 5,000 ரூபா இருந்ததுன்னா இந்த பண்டிகை காலங்களில் 25,000 ரூபா 30,000 ரூபா அப்படி வந்து உயர்த்துறாங்க. அதை கூட அரசு வந்து கட்டுப்படுத்தலை. இங்கே கூட ஆம்னி பஸ் வந்து அப்படி உயர்த்தக்கூடாது அப்படின்னு தமிழக அரசுக்கு முயற்சி செய்யுது. அதை மீறி வந்து பிளாக்ல வந்து ஆம்னி பஸ் வந்து விற்றுட்டு போகிறாங்க. அப்போ இதையும் கண்காணிக்கணும். விமான பயணம் என்பது வந்து ஏற்கனவே என்ன டிக்கெட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குதோ அதுதான் வந்து நிரந்தரமாக கடைபிடிக்கணும். இப்படி தனியார் நிறுவனங்களுக்கு ஃபேவராக நடக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுன்னா, அது வந்து இந்த சேஃப்டி ப்ரொசீஜர்லேயும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறத நோக்கி வந்து வரும். அதனுடைய அரசினுடைய கண்காணிப்பு வந்து அதிகரிக்கப்பட வேண்டும். அதான் இந்த விபத்து மூலம் நம்ம பெறக்கூடிய பாடம். இவ்வளோ நேரம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார். நன்றி.